Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்கிற கடைசி மேட்ச் கிட்டத்தட்ட ஃபைனல் மேட்ச் வரையும் நெருங்கி வந்துட்டோம். ஸோ இந்த ஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செயின்ட் லூசியா கிங்ஸ் அண்ட் கயானா அமேசியன் வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் விடிய காலை 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் அதே வெறுவு தான் வந்து நடக்கிறதுக்கு கயானால. கிட்டத்தட்ட கயானா தான் இப்போ ரீசெண்டாக எல்லா மேட்சும் நடக்கிறதுக்கு. இந்த ஃபைனல் மேட்சும் அதே கயானா பிச்சில் தான் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்த கயானா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. பர்டிகுலரா ஸ்பின்னர் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேர் தான் இதுல மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர் இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப டாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இந்த வினோவை பொறுத்தவரைக்கும் ஒரு 200க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் வரையும் இழந்த ஒரு 8 ஓவருக்குள்ளாரு ஒரு 2-3 விக்கெட் இழந்துட்டாங்கன்னா இது ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் வினோவா தான் இருந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த வினோவை பொறுத்த வரைக்கும் கேஷை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல அந்த 2 டீமுக்கு லைன் அப்ஸ்ல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துதான் கயானா வெடிவெடுக்கள் வந்து இந்த வெடிவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 53 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 25 மேட்சும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க 27 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் எல்லா மேட்சும் வின் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்விட்டர்கள் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்விட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல கயானா அமேசியன் வாரியர்ஸ் தான் 13 மேட்ச், செயின்ட் லூசியா கிங்ஸ் 8 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் வந்து அப்பர் ரைட்ல இருக்காங்க கயானா அமேசியன் வாரியர்ஸ். இப்ப அடுத்ததா நீங்க நம்ம மை ஃபேப்ல ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு தடவை நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாவே தெரியும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணிக்கு ஒரு ஆவரேஜா 1000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க பிளே பண்றீங்கன்னா மத்த ஆப்புக்கு இந்த ஆப்புக்கும் ஒரு 50 ரூபா வந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஒரு ஆவரேஜா ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 5 மேட்ச் கட்டுறீங்க, ஒரு 5 டீம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு 50 ரூபாங்கும் போது 5 டீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட வந்து பிளே பண்ண முடியும். ஸோ மறக்காம நம்ம மை ஃபேப்ல ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அது மட்டும் இல்லாம நம்ம மை ஃபேப்ல ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு TDS பிடிக்கிறது கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் வந்து பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு உதாரணம் 100 ரூபா வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா ஒரு 105 ரூபா வரையும் உங்க அக்கௌண்ட் வந்து ஏறும். இல்ல 100 ரூபா டெபாசிட் பண்றீங்கன்னா 105 ரூபா உங்களுக்கு வந்து ஆப்போட அக்கௌண்ட்ல வந்து ஏறிக்கும். ஸோ நீங்க வித்ட்ராவல் பண்ணாலும் சரி டெபாசிட் பண்ணாலும் சரி அதுக்கு எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முறையாவது இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஃபர்தா 2 டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் எல்லாம் யார் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டு பிளேஸ் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரோஸ்டன் சேஸ், டிம் சீஃபர்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், டேவிட் வைஸ், மேத்யூ ஃபோர்ட், டெஸ்காட், அகீம் ஆகஸ்ட், அல்ஜாரி ஜோசப், கரிபிரியர் அண்ட் நூர் அகமது. ஸோ இவங்க தான் செயின்ட் லூசியா கிங்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் கயானா அமேசியன் வாரியர்ஸோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் குர்பாஸ், கெமோ பவுல் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சாஹோப் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சிம்ரன் ஹெட்மயர், டிவன் பிரிட்டோரியஸ், மொயின் அலி, ரொமெரஸ் செஃபர்ட், ரோமன் ரீபர், குடிஷக் மோட்டி, இம்ரான் தாகிர் அண்ட் சமர் ஜோசப். ஸோ இவங்க தான் கயானா அமேசியன் வாரியர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும்
ரோஸ்டன் சேஸ், டிம் சிஃபர்ட் அண்ட் டேவிட் வைஸ். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்திருக்காங்க. ரோஸ்டன் சேஸ் 4 ஓவரும் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் இவருக்கு வந்து டாப் ஆர்டர் இன்னிங்ஸ் 1 டவுன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு 3rd டவுன் பொசிஷன்ல ஸோ சேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த 1 டவுன் ஆர் சைன் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் நம்ம ஒரு 15+2 வரையும் எதிர்பார்க்கலாம். 15ங்கிறது ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து பேட்டிங்ல இருந்து வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 4 ஓவருமே பவுல் பண்றாரு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது விட்டு ஒரு 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ 1 விக்கெட் போது 25 ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும் ரோஸ்டன் சேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு நம்ம ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம், அதாவது செகண்டா பேட் பண்ணும்போது. இதே இன்கேஸ் ரோஸ்டன் சேஸ் அதாவது செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரோஸ்டன் சேஸ் வந்து செகண்டா பவுல் பண்ணும்போது நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். 2ங்கும் போது 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சாலும் டீம்ல கூட ஒரு 19 ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஸ்டன் சேஸ் செகண்டா பவுல் பண்றாரு. கிராண்ட் லீக்ல கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ரோஸ்டன் சேஸ் ரீசன்ட் ஃபார்ம்ல எந்த மாதிரி பவுல் அவுட் ஏரியா விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுல் அவுட் வந்து ஏரியா வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொமேரியஸ் செஃபர்ட் வந்து இருக்காரு. ஸோ ரொமேரியஸ் செஃபர்டுக்கும் ரோஸ்டன் சேஸ்க்கும் ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ரொமேரியஸ் செஃபர்ட் அவர் மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா மொயின் அலி அண்ட் ரோஸ்டன் சேஸ் ஸோ இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க டிம் சிஃபர்ட். ஸோ டிம் சிஃபர்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா இவர் பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு ஆவரேஜ் ஒரு 15+ ரன் ஓவராலா இவருக்கு நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்றாரு அப்படின்னா ஸோ செயின்ட் லூசியா கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா டிம் சிஃபர்ட்க்கு ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க, இல்லைன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிம் சிஃபர்ட் ரீசன்ட் வைஸ்ல ஒரு 2-3 தடவை வந்து ரைட் ஆம் ஆஃப் பிரேக் நிறைய முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்பின் பவுலர் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் நிறைய முறை வந்து விக்கெட் அந்த காலத்துல மொயின் அலி அண்ட் ரொம்ப டிம் சிஃபர்டுக்கு ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டேவிட் வைஸ். ஸோ டேவிட் வைஸ் அவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் வைஸ் ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 1 அதிகபட்சம் 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி டேவிட் வைஸ் பேட்டிங் டாப்பர் ஒரு 3rd டவுன் பொசிஷன்ல வராரு. ஸோ பேட்டிங் வந்து விட்டு நம்ம ஒரு 15+ ரன் அடிச்சாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால 24+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் பேட்டிங் வந்து விட்டு நம்ம எதிர்க்கலாம் போத் இன்னிங்ஸும் சேர்த்து. அண்ட் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா ஒரு 2 விக்கெட் 50+ ஃபேண்டசி பாயிண்ட். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா பவுல் 1 விக்கெட் போத் இன்னிங்ஸும் சேர்த்து 1 விக்கெட் அப்படின்னு வச்சாலும் ஒரு 25 கேட்சஸ் படிக்கக்கூடிய ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 2 கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம ஆவரேஜ் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வச்சுக்குவோம். ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டேவிட் வைஸை பொறுத்த வரைக்கும் போத் ஒரு டிஃபரன்ஸ் டபுள் ஆப்ஷன் 2 டீம்லயுமே ட்ரை பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ரீசெண்ட் வைஸ்ல அவர் எந்த மாதிரி பவுலர் விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து நிறைய முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ இப்ப செயின்ட் லூசியா கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரொமேரியஸ் செஃபர்ட் அண்ட் டேவிட் வைஸ்க்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா குடிசேக் மூட்டி அண்ட் டேவிட் வைஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பார்த்ததா கைனா மேட்ச் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரும் பாத்தீங்கன்னா சாய்ஹோப், பிரிட்டோரியஸ் அண்ட் மொயின் அலி இவங்க 3 பேருமே டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்திருக்காங்க. சாய்ஹோப் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா இவர் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஸ்மால் லீக் கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டரான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் கிராண்ட் லீக்ல மஸ்ட் 5 டீமுக்கு ஒரு 3 டீம்லயாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ சாய்ஹோப் போத் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ் சேர்த்து பேட்டிங் வந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் கிடைக்கிற ஒரு 20 ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான
வாய்ப்புகள் வந்து இருக்கு சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ சாய் ஹோப் ரீசன்ட் வைஸ்ல எந்த மாதிரி பவுலர் விக்கெட் இழந்திருக்காருன்னா மோஸ்ட்லி இந்த ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் தான் வந்து நிறைய முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்போசிட்ல ரோஸ்டன் சேஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரோஸ்டன் சேஸ் அண்ட் சாய் ஹோப்புக்கு ஒரு பேட்டில் இருக்கா வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பிரிட்டோரியஸ் அவர் ஒரு 4 ஓவர்னு வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இவர்கிட்ட 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து பவுலிங்ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 20+ ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட ஒரு 4, ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு தான். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல ஒரு 4, கிட்டத்தட்ட ஒரு 20 விக்கெட் கிடைச்சா விக்கெட் மூலமா கிடைக்கிற ஒரு 25. ஸோ ஒரு விக்கெட் தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் செகண்டா பவுல் பண்ணும்போது. ஸோ ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸும் இம்பார்ட் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கிராண்டிக்கு ட்ரை பண்றதுக்கு கேப்டன் வைஸ் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ ரீசன்ட் வைஸ்ல பிரிட்டோரியஸ் எந்த மாதிரி பவுலர் வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய பேர் விக்கெட் இருந்திருக்காரு. மோஸ்ட்லி இந்த லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்கிட்ட நிறைய முறை வந்து விக்கெட் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல நூர் அகமது வந்து இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் கூகுளி பவுலர் போறக்கூடிய ஒரு பவுலர் நூர் அகமதுக்கும் அண்ட் பிரிட்டோரியஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 60-40 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இன்கேஸ் நூர் அகமது ஒரு விக்கெட் இழக்கல அப்படின்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், அதாவது ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் டேவிட் வைஸ் இருக்காரு. ஸோ அவருக்கும் பிரிட்டோரியஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இங்க பாரதியா மொயின் அலி. ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் அவரோட 4 ஓவர்மா வந்து பவுல் பண்ணிடுறாருங்க. பர்டிகுலரா ஒரு செகண்டா பவுல் பண்ணும்போது மொயின் அலிட்டு வந்து 3 விக்கெட் வரும் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான பிளேயர். ஸோ மொயின் அலி என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கூட இவருக்கு நம்மளுக்கு ஒரு 2 விக்கெட் வரையும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் வைஸ்ல எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ட்ரீம் டீம்ல 100% ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட தனிப்பட்ட கருத்து இவருக்கு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜா 1 விக்கெட் எடுத்தாலும் ஒரு 25, டீம்ல கூட 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங்ல இருந்து கிடைச்சிடும். பேட்டிங்கு ஒரு ஒர்த்தமான பிளேயர் என்னோட கணக்கு படி இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா இவருக்கு நம்ம ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் பேட்டிங்ல இருந்து மட்டும் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஓவரால ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொயின் அலி போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ இவரு நிறைய முறை விக்கெட் வந்து ஆப்ஷன் வந்துன்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் அண்ட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் நிறைய முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. அந்த இதெல்லாம் ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா ரைட் ஆம் இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் அண்ட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் நிறைய முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அந்த இதுல ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வைஸ் இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். மோஸ்ட்லி டேவிட் வைஸுக்கும் அண்ட் மொயின் அலிக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பாரதா 50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரும் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ரஹ்மான் குர்பாஸ், சிம்ரன் ஹெட்மயர் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சூட்டபிளா வந்து இருப்பாங்க. கம்பல்சரி பிக்கா வந்து எடுக்க மாட்டாங்க. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 பேருமே கம்பல்சரி பிக். ஸோ 2 பேர்த்துமே மினிமம் 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ 2 பேருமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கேட்ச் அப்படிக்கூடிய ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குரூப் அண்ட் சிம்ரன் 2 பேருமே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா ஹக்கீம் ஆகஸ்ட், மேத்யூ ஃபோர்ட். ஸோ ஹக்கீம் ஆகஸ்ட் நீங்க ஒரு டிஃபரன்சிஃபிக்கா ட்ரை பண்றேன், ஒரு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா லீக்ல ஒரு பிக் பண்ணாம வேற ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் வைஸ்ல லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட ஒரு ட்ரீம் டீம்ல வர கிடையாது. ஒரு பேட்டிங் கொஞ்சம் ஒஸ்டான இருக்கு. கொஞ்சம் ஏர்லியா இருந்து விக்கெட் இழந்துறாரு. காரணம் ஹக்கீம் ஆகஸ்ட் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்கிட்ட நிறைய முறை விக்கெட் வந்ததுனால இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ அடுத்ததான் மேத்யூ ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க. அதாவது செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ பேட்டிங் ஆர்டரும் டாப் ஆர்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாப் 6ல வந்து இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ வரையும் எதிர்பார்க்கலாம் பேட்டிங்ல இருந்து வந்தாரு அப்படின்னா. ஸோ அதே சைனா பவுல் பண்ணாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா போயிடும். ஸோ மேத்யூ ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ ரோஸ்டன் சேஸ்,
டிம் சிஃபர்ட், அல்ஜர் ஜோசப் இவங்க 3 பேருமே செயின்ட் லூசியா கிங்ஸோட ஒரு லோ பர்சன்ட் பிக்ல வந்து இருக்காங்க. ரோசன் சேஸ் அண்ட் டிம் சிஃபர்ட் 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ரோசன் சேஸ் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட்டா வந்து போல் பண்ணிடுவாரு. ஸோ இப்போ செகண்டா போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். டிம் சிஃபர்ட் போத் இன்னிங்ஸும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்ண விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணுங்க. இல்ல நான் இவருக்கு போல வேற ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுவோம், தரம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் விக்கெட் கீப்பிங் கிடைக்க ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன் அடிச்சாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு ஒத்தர பிளேயரா வந்து இருப்பாரு. பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அடுத்து அல்ஜர் ஜோசப் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றவங்க இவர் ட்ரை பண்ணி பாருங்க. விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. பர்டிகுலர் ஒரு ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா இவர் 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 1 அதிகபட்சம் 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 16ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்ஜர் ஜோசப் பொறுத்தவரைக்கும். ஸோ அல்ஜர் ஜோசப் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. அடுத்ததா ரொமேரியோ செஃபர்ட், பிரிட்டோரியஸ், இம்ரான் தாகிர் இவங்க 3 பேருமே லோ பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ரொமேரியோ செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க கைனா மேசோரியாஸ்னா மஸ்ட் ட்ரை 1 hour கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் அப்படிங்கறத வேணா இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா. கம்பல்சரி விக்கெட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரொமேரியோ செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. பிரிட்டோரியஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் அப்படிங்கறத நம்ம ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 25+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 20 டீம்ல கூட 4 சேர்த்து. ஸோ ஓவராலா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 50 இருந்து 55+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா ஒரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ரீசன்ட் வைஸ்ல எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி வந்து எடுத்திருக்காரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் டேவிட் பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளா இருப்பாரு. எனவே போத் இன்னிங்ஸ்லயுமே இருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சூட்டபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. இம்ரான் தாகிர் செகண்டா பவுல் பண்றாங்க கைனா மேசன் வாரியர்ஸ் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம 1 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். கைனா மேசன் பொறுத்த வரைக்கும் சாஹோப், மொயின் அலி, குடிசெக் மோட்டி இவங்க 3 பேருமே ஹை பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. சாஹோப் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாருன்னா செகண்டா பேட் பண்றாருன்னா கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க ரிஸ்கா வேணா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொயின் அலி சேம் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. குடிசெக் மோட்டி ஸோ குடிசெக் மோட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் கருத்தா ஒரு போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பர்டிகுலர் செகண்டா பவுல் பண்ணும்போது இவட்டு வந்து 2 அதிகபட்சம் 3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1. ஸோ அதிகபட்சம் 2 இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படின்னா 25 அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+, ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் குடிசெக் மோடிக்கிட்டு இருந்து. ஓகே, அடுத்ததா ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டுப்ளிஸ். ஸோ 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தான். ஸோ ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டுப்ளிஸ் 2 பேருக்குமே கேஸ் சும்மா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங்ல ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. ஸோ செயின்ட் லூசியா கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஜான்சன் சார்லஸ்க்கு கிராண்ட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சூட்டபிளா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான பிளேயர். ரீசன்ட் வைஸ் ஒரு பேட்டிங் ஆடுறத ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஆவரேஜா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா ஃபேப் டுப்ளிஸ்க்கு அந்த இடத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ 2 பேருக்குமே கேட்சஸ் கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேருக்கும் ஆப்ஷன் வைஸ்ல ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு இம்பார்ட்டன்ட். ஃபேப் டுப்ளிஸ் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துங்க. அதான் டேவிட் வைஸ் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸோ போத் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஒரு ஆவரேஜா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நூர் அகமது நூர் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா நம்ம 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா
2 அதிகபட்சம் 3. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல 100 மட்டும் நம்ம விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்தா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் ஹோப். சோ போத் இன்னிங்ஸ்லயுமே 100% சேஃபான பிக் சாய் ஹோப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து வந்துருவாரு. சோ 100% ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரிஸ்கா ட்ரை பண்ற ஒரு கிராண்ட் லீக்ல டிஃபரன்ஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிம் சிஃபர்டுக்கு இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஒரு ஃபேண்டசியோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சேஃபா ட்ரை பண்ணா யாரை ட்ரை பண்ணலாம், ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். சோ சேஃபா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண பட்சத்துல டேவிட் வைஸ், ரோஸ்டர் சேஸ், சாய் ஹோப் அண்ட் மொகில் அலி இவங்க பர்டிகுலர் 4 பிளேயர் வந்து எனி 2 பிளேயர் ஆப்ஷன் வைஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா யாரு, செகண்ட் பேட் பண்ணா யாரு அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். சோ அந்த ஆப்ஷன் வைஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்துல பிரிட்டோரியாஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட், குட்ஷேக் மோட்டி செகண்டா போல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொமேரியஸ் எஃபர்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட், ஃபேப் டூப்ளிஸ் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. நூர் அகமது செகண்டா போல் பண்றாரு ஒரு கேப்டன் சூட்டபிள் பிளேயர். ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு கேப்டன் ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ண சூட்டபிள் பிளேயர் வந்து இருப்பாரு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.